அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமியங்கள். அதில் சட்டம் 20. அதாவது சித்த வித்தையை பெற்றவர்கள் இந்த நியமங்களுக்கு விபரீதமாக நடக்கிறதாயின் அவர்களை ஜபத்திற்கும் சக்தினிக்கும் ஒன்றாக சேர்க்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் வருவார்கள் ஆனால் அவர்களை தனித்திருக்க செய்து அவர்களுக்கும் சித்த வித்தை பெறாதவர்களுக்கும் ஆகாரம் கொடுத்த பின்னரே மற்றுள்ளவர்கள் சக்தினி சாப்பிட வேண்டியது அப்படின்னு சொல்றார். அதாவது பேசிக்கா நம்ம உபதேசம் வாங்கும் போது ஒரு சத்தியவாசகம் சொல்லி நம்ம உபதேசம் வாங்கியிருப்போம். அதுல அந்த 2 விஷயம், அதாவது 1, 2, 3 அப்படின்னு இந்த 2 சட்டத்தையும் அவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அதாவது போதை வஸ்துக்களை அவாய்ட் பண்ணணும், நான்வெஜ் அந்த அசைவ உணவுகளை தவிர்க்கணும். இந்த 2 விஷயத்தை கண்டிப்பா அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியது ஒன்று இருக்கு. அதாவது சித்த வித்தை பெற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு அவங்க வரணும்னாலே அவங்க அதை ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணாதவங்க சித்த வித்தை பெறாதவர்களுடைய கணக்குல தான் அவங்க இருப்பாங்க. அவங்க சித்த விதையினா என்னன்னு தெரிஞ்சிருக்கலாம், சித்த வேதம் பத்தி தெரிஞ்சிருக்கலாம், அப்பாவை பத்தி தெரிஞ்சிருக்கலாம், இந்த மார்க்கத்தை பத்தின எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். அதுல ரொம்ப வருஷம் அவங்க நடந்து கூட இருக்கலாம். இடையில ஒரு தடவை அவங்க ஸ்லிப் ஆகி அந்த பழைய நிலைமைக்கு அவங்க போறாங்க. அவங்க மீண்டும் அந்த போதை வஸ்துகளையோ இல்லை அசைவ உணவுகளையோ உங்கிற சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படுது. அப்படிங்கிற பட்சத்துல அவங்கள சித்த வித்தை பெறாதவர்களை எப்படி நம்ம நடத்துறோமோ அப்படிதான் நடத்தணும். அவரை ஒரு ஜபத்திலேயோ சக்தினிலேயோ கூட சேர்த்திக்க கூடாது அப்படிங்கிறத சாமி சொல்றாரு. அவரு ஒருவேளை ஒரு கூட்டத்துல அவங்களும் இருக்காங்க, பெறாதவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேத்துக்கும் முதல்ல ஆகாரத்தை கொடுத்து அவங்கள தனித்திருக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாம் சேர்ந்துருந்து சாப்பாடு சாப்பிடணும். சித்த விதை பெற்றவர்களா இருந்தா அவங்க சித்த விதை பெற்றவர்களோட சேர்ந்து சக்தினி சாப்பிடலாம். சித்த வித்தை இந்த நியமங்களுக்கு அனுசரித்து நடக்கிறவங்க, 30 நியமங்களுக்கும் அனுசரித்து நடக்கக்கூடியவங்க, அதே 30 நியமங்களுக்கு அனுசரித்து நடக்கிறவங்களோட சக்தினி சாப்பிடலாம். அவங்க 2 பேருமே மிங்கிள் ஆகக்கூடாது அப்படிங்கிறதையும் சாமி சொல்லியிருக்கிறார். இது எதுக்காகனா அது அவங்க ஒரு ஒரு பிடிப்புல இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம கட்டாயம் கடைபிடிக்கணுங்கிற ஒரு பிடிப்புல இருப்பாங்க. பெறாதவங்களுக்கு அவ்வளோ பெரிய பிடிப்பெல்லாம் இருக்காது. அவங்க ரொம்பவும் யதார்த்தமாக தான் இந்த மார்க்கத்தை ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த பிடிப்புள்ளவங்க தளர்ந்து போயிடக்கூடாது, இவங்கள மாதிரி பிடிப்பில்லாத தன்மைக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சாமி அதை தனிச்சிருக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்றாரு. நம்ம ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் அப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் இது பரவாயில்ல, சரி இவர் இருக்கிறார்ல, இவர் கூட சேர்ந்து நம்ம இதையும் பண்ணலாம்னு சொல்லி மேலாடை அணிஞ்சுக்கிட்டே சாப்பிட வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட வேண்டியதாயிரும். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அது அந்த பிடிப்புள்ள ஒரு அவங்களுடைய பழகுனா நம்ம அந்த பிடிப்புலேயே இருப்போம். அந்த பிடிப்பு இல்லாதவங்களோட நம்ம பழகணும் அப்படின்னா நம்மளும் நாள் போக்கில் அந்த பிடிப்பை தளர்த்த வேண்டிய சூழல் உண்டாயிரும். அது நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அது அப்படிதான் இருக்கும். அதுக்காக தான் சாமி அதை அவாய்ட் பண்ண சொல்றாரு. அப்போ சித்த வித்தை பெற்றவர்கள் அந்த 2 விஷயத்தை கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். அந்த 2 அப்படின்னு சொல்லக்கூடிய போதை வஸ்துகளையும் 3 அப்படின்னு சொல்லக்கூடிய அசைவ உணவுகளை தவிர்க்கிறது. இந்த விஷயங்களை அவங்க கம்பல்சரி ஃபாலோ பண்ணினாதான் சித்த வித்தை பெற்றவர்கள் அவங்க இருக்க முடியும். அப்போ அவங்க ஜபத்திலையும் மற்ற சக்தினிங்கிற விஷயத்திலையும் நீங்க கலந்துக்கலாம். பெறாதவங்க மாதிரி நம்ம ஆகக்கூடாது அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பாக நம்ம கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதுதான் அவர் 20 அப்படிங்கிற அந்த சட்டத்தில் அவர் சொல்ல